ஆல் ஓவர் ஏசியாலே பண்ணாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்தியாசமா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட 2500 இருந்து ஃபர்னிச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் சொல்லுவாங்க. இங்கிலாந்து ஜாக்சன் கிடையாது, நம்ம கோல்ட் விங்ஸ்ல ஜாக்சன் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க வேர்ல்ட்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க்மன்ஷிப் ஈஸியா முட்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக் மாடல் ஸ்பெசிஃபிக் என்னன்னா ஒர்க்மன்ஷிப் அந்த அளவுக்கு இருக்கும் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபோல்டபிள் பண்ணி எங்க வேணா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். கேரம் விளையாடுனா விளையாண்டுக்கலாம், கேம்ஸ் விளையாடுனா விளையாண்டுக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பட்ஜெட்ல வேணும் பிளைனா வேணும் இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீசம் ப்ராடக்ட்ஸ் தான். இவங்க கிளாஸ் டாப்போட கொடுத்துறோம். இந்த மாதிரி ஒர்க்மன்ஷிப்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. எல்லாமே காரக்குடி செட்டிநாடு டைப்ல இருக்கும். இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானே தான் ஆட்டிக்கணும், யாரும் ஆட்ட மாட்டாங்க. சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் கான்செப்ட்ல எல்லா பொருளுமே நம்ம பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுத்து ரவுண்ட் டெலிஃபோன் டேபிளா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லி சீசம் வுட். கிரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா நேச்சுரலா வந்துருக்கும். இது ஜப்பான் மேட் இன் ஜப்பான்ங்கிற மாதிரி நீங்க இப்படி கீழே உட்காந்து ஜாலியா சாப்பிடணும் கூட சாப்பிட்டுக்கலாம். லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தம்பி தாள கிடக்கிற வயர் தான் உயரத்துல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சீசம் வுட் ப்ராடக்ட்ஸ்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால நம்ம தந்துட்டு இருக்காங்க. கட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 18000 ரூபாயில இருக்கு. டைனிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 23000 ரூபாயில இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 18000 ரூபாயில இருக்கு. சரிங்களா? டீபாய் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7000 ரூபாயில இருக்கு. ஆடியில வந்து பாத்தீங்கன்னா கார் பாத்துருப்பீங்க, ஆடியில கட்டில் பாத்துருக்கீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி காட்டுன்னு சொல்லுவாங்க. சோஃபாவா இருக்கா இப்படி எடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெட் பாத்தீங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பெட்டும் கன்வெர்ட் பண்ணி ஜாலியா தூங்கிக்கலாம். 3 பேர் பாத்தீங்கன்னா தாராளமா தூங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன்ல டிவி யூனிட் இருக்கு. அடுத்து பாம்பே பேட்டர்ன்ல டிவி யூனிட் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராயர்ஸோடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிராயர்ஸோட வந்துரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கிரைன்ஸோட இந்த ஃபினிஷிங்ல சீசன் வுட்ல எங்கேயுமே இந்த ஃபினிஷிங்ல கிடைக்காத ப்ராடக்ட். எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஃபர்ன் அப்படின்ற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் விங்ஸ் இருக்குல்ல, கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் கோல்ட் விங்ஸ் அங்கே தான் இந்த லொக்கேட் இருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ ஃபர்னிச்சர் ஷாப் பார்த்துருப்பீங்களே, இவங்க யாருன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வீடு சின்னதாக கட்டுறீங்க, ஆனால் கொஞ்சம் டீ குட்லி நல்ல வுட்லேயுமே நீங்கள் ஒரு சோஃபாஸ் வாங்கணும், ஆனால் இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ செமையாக யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஸ்பேஸ் சேவிங்கில் இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நம்ம சேனல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ மிஸ்டர் கேமராமேன் எப்போ யூனிக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம்ல, அந்த வகையில் இந்த வீடியோ ரொம்ப யூனிக்கு. போகலாம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சூப்பர். ஸோ கிளாசிக் ஃபர்ன். ஆமா, உள்ள வந்தோடனே அதோட ஒரு பேர் தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேர் என்ன பிரதர்? என் பேர் வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் ஃபர்னோட வந்து பாத்தீங்கன்னா சீசன் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபுல்லா பண்றோம். ஹோல்சேல் அவைலபிள், ரீட்டைல் அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே பண்றீங்களா? ஹோல்சேல் அவைலபிள், ரீட்டைல் அவைலபிளா இருக்கு. இது எப்படி வரணும்? எப்படி வரணும்? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினான இப்போ ஒரு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கோல்ட் விங்ஸ்ல காப்பர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் ஒட்டனாப்புல வந்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் தோட்டம் ஒரு ஆர்ச் இருக்கு. அந்த ஆர்ச்க்குள்ள வந்தீங்கன்னா டெட்ல நம்ம குடோன் இருக்கு. நம்ம குடோன் இருக்கு. இனியா உங்க லொகேஷன் கொடுத்துறேன், வந்துருவாங்க. சரி, கிளாஸ் ஃபர்ன் எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் ஷாப் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகே ஓகே. நம்ம என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்க வாயால நம்ம என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங் கான்செப்ட்ல இந்தியாவிலே ஆல் ஓவர் ஏசியாலே பண்ணாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்தியாசமா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது சீசன் வுட்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். அது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்ல இல்லாத வகையில ஸ்பேசிங் ஐட்டம்ஸ் மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூல் செட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 3ஆ இப்படி வச்சுக்கலாம். இப்படி உள்ள தள்ளி விட்டு இப்படி உள்ள வச்சுக்கலாம். இதனா வெயிட்ல தாங்குவான்னு பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாங்கும். தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டூல்ல இருந்தே கொடுக்குறீங்க. ஆமா ஆமா. ஒரு ஸ்டூல் செட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 80 கிலோ இருப்பேன், 85 கிலோ வரை தாங்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். சீசன் மட்டும் என்னன்னு கேக்குறவங்களுக்கு இது ஒரு உதாரணம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்து டைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்ல வேணும், எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல இடமே கிடையாது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஃபே வைக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன காம்பாக்டா ஒரு டைனிங் டேபிள் வேணும், இல்ல ஒரு பால்கனில வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து நைட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், இந்த மாதிரி ஃப்ரீயா ஹேங் ஓவர் பண்ணணும், அந்த மாதிரி டைனிங் டேபிள் எது வேணா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாவ், நைஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு இங்க வாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரலான கிரைன்ஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான கிரைன்ஸ். இது நீங்க நேச்சுரலான கிரைன்ஸ் காசு தான் இந்த இடத்துல நாங்க மிஷின் போட்டு தேய்ச்சி வச்சிருக்கோம். இதெல்லாம் நேச்சுரல் கிரைன்ஸ். நம்ம கேரளா விட்டு வந்து பாத்தீங்கன்னா கலரிங்ல பண்றது இல்ல, ஒரிஜினலா நேச்சுரல் கிரைன்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சீசம் வுட் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட்ல பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி அப்படியே எடுத்து சொல்லி விட்டோம். இத எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இத இங்க பாருங்க, இதுக்குள்ள வெச்சு அப்படி ஒரு தள்ளு முடிஞ்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றோம். அது இல்ல ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு சின்ன வீடு கட்டுறாங்கன்னா இவங்களுக்கு யூஸ் ஆகுதெல்லாம். ஆமா, மிடில் கிளாஸ்ல யாருமே வாங்கலாம். நம்ம எல்லாருமே எல்லா வகையான மக்களும் எல்லாருமே நமக்கு வேணும், எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு அணுகிற அளவுக்கு தான் நம்ம ஃபர்னிச்சர்ஸே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோரூம் காரங்க மாதிரி அதிக விலைக்கு சொல்றத ரொம்ப கம்மி விலைக்கு சொல்றோம், மீடியமான பட்ஜெட்ல சொல்றோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட 2500 ரூபாயில இருந்து ஃபர்னிச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட். ஓ, ஸ்கொயர்லயா இருக்குது? ஆமா, ஸ்கொயர். ஸ்பேசிங்லயே பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 சீட்டர் அவைலபிளா இருக்கு, 6 சீட்டரும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே சீசம்
சீசமெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த மாதிரி குட்டி இது வாங்கிக்கலாம். ஆமா ஓகே சூப்பர்ண்ணே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்கன்னா தம்பி தாழ கிடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்து கிடக்கிறது, கீழே தாழ்ந்து கிடக்கிற வைரமே உங்களுக்கு உயர்ந்ததுதான். அந்த மாதிரி டைமண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி டைமண்ட்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம். டைமண்ட்ல பேட்டர்ன். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஊட்டியில பெரிய பெரிய வில்லாலாம் இருக்கும். இல்ல சின்னதா நீங்க வில்லா கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங்காவும் இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி இருக்கணும், ஒரு சிம்பிளான டிசைன்ல இருக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் சொல்லுவாங்க. இங்கிலாந்து ஜாக்சன் கிடையாது, நம்ம கோல்ட் விங்ஸ்ல ஜாக்சன் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து டைனிங் டேபிளா வாங்கிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் வேணாலும் பெஞ்ச் எடுத்துக்கலாம், 4 சேர் வேணாலும் 4 சேர் எடுத்துக்கலாம், இல்ல 2 சேர் ஒரு பெஞ்ச் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 சேர் ஒரு பெஞ்சோட கொடுங்க. ஒரு பெஞ்சோட வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல 2 பெஞ்சா எடுத்துக்கலாம், 4 சேரா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவா தோடுதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி செட்டிநாடு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் மாடல் வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே மாடல் வந்துரும் உங்களுக்கு. இங்கேயுமா? ஆமா இங்க வந்துரும் உங்களுக்கு. ஓகே ரைட். சரிங்களா? சோ இங்க டேபிளாவும் வந்துரும். ஆமா ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அடிச்ச கில்லிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க வேர்ல்ட்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க்மன்ஷிப் ஈஸியா முட்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக் மாடல் ஸ்பெசிஃபிக்கேஷனா ஒர்க்மன்ஷிப் அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருள் விலை கம்மியா கொடுக்கறது குவாலிட்டி கம்மி பண்றது கிடையாது, குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விலைக்கு யாருமே தர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம். இப்போ இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வெளியூர் மக்களுக்கு கொடுக்குறோமா? எல்லாமே எல்லா பக்கம் போயிட்டு தான் இருக்கு. நம்மள்ட்ட வெளியூர் மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்க வெளியில இருந்து திருச்சி மதுரை இங்க சுத்தி இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆர்டர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் மினிமமா வரும் உங்களுக்கு. பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு தான் இருக்கும். இது என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலுவை பேட்டர்ன் மாதிரி வரும் உங்களுக்கு. இதுல கடசல் காலோட வரும். சிலுவை பேட்டர்ன் மாதிரினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏசுநாதரே உங்களுக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருப்பாரு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்ல பயங்கர வெயிட்டா இருக்கும். நீங்க நினைக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டீக் மாதிரி வருமான்ட்டு. டீக்கு ஈவனாவே வரும். டீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷம்னா இந்த வுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் சாலிடா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். இதெல்லாம் மேனுஃபேக்சரும் நார்த் இந்தியால இருந்து வருது. ஓகே சூப்பரா இருக்குனது. இந்த மாதிரி ஒர்க்மன்ஷிப்லாம் எங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு செக் பண்ணி இந்த செஸ் பேட்டர்ன்ல கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே கட்ட கட்ட போட்டு சட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி படி பேம்போ பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது டைனிங் டேபிள் சேர்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசைன் இங்க இருக்கு. இதெல்லாம் 5 ஃபீட் உங்களுக்கு வந்து. ஆமா ஆமா. இந்த மாதிரி மாடல்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் யாருமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின்ல இல்ல வெளிமாநிலத்துல பெரிய பெரிய ஷோரூம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 80,000 70,000 இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரீசனபிளான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 4 ஃபீட் டைல்ஸ் ஆத்தங்குடி டைப் தான் பாத்தீங்க. 5 ஃபீட்ல இந்த மாதிரி கால் பாத்துருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸும் போட்டு கொடுத்துறோம். இதுல சேரும் வந்துரும் உங்களுக்கு. ஓகே இதுல வந்த மாதிரியே சேர். ஆமா ஆமா. இங்க டைல்ஸ் இருக்கும், இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் இருக்கும். ரைட். ஓகே. ஆனா இதெல்லாம் எங்க தாத்தா அப்பா காலத்துக்குலாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஷா படத்துல முத்தம் கொடுப்பாங்களா பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி எடுத்து போட்டு நீங்க இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கலாம். உங்களை ஆதரவாளர் நீங்க போய் சந்திக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபோல்டபிள் பண்ணி நீங்க எங்க வேணா போய் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். மெயினா கிளாசிக் ஃபோன் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் தான் மெயினான விஷயம். ஸ்பேஸ் சேவிங் தான் உங்களுக்கு. எடுத்துட்டு போயிட்டு ஆமா இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி மடக்கியும் போட்டுக்கலாம். நீங்க ஈஸியான ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. ஈஸியா சேர் மடக்க முடியுமா? சேரையும் மடக்கலாம் உங்களுக்கு வந்து. கிளாசிக் ஃபன்னால நம்ம மெயினா வந்து ஸ்பேசிங் கான்செப்ட் தான் மெயினா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவி கூடு மாதிரி தான் வீடியோ எல்லா ப்ரோமோட்டர்ஸ் கட்டி தராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேசிங் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளா கொடுத்துட்டு இருக்கோம். ரைட் சூப்பர்ண்ணே. அதுலயே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் இல்லாம ஸ்கொயர்லயும் கொடுத்துருக்கோம். ஆமா ஸ்கொயர்லயும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே சரிங்களா? இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுலயே வந்து ரவுண்ட் அவைலபிள், ஸ்கொயர் அவைலபிள். நீங்க ஃபோல்டபிள் டேபிள் வேணா ஃபோல்டபிள் டேபிள் எடுத்துக்கலாம், இல்ல ரவுண்ட் குட்டியான டேபிள் வேணா குட்டியான டேபிள் எடுத்துக்கலாம், இல்ல ஸ்பேஸ் எங்கல கொஞ்சம் காம்பாக்ட்டா வேணா காம்பாக்ட் டைனிங் டேபிள் எடுத்துக்கலாம். இல்ல 6 சீட் வேணா இந்த மாதிரி உங்களுக்கு ஜெயில் பேட்டர்ன் தீகார் ஜெயில் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் போட்டீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டேன். ஒழுங்கா பாத்தீங்கன்னா ஜெயில் பேட்டர்ன்ல வரும் உங்களுக்கு. இதெல்லாம் எடுத்து நீங்க 6 பேருக்கு வந்து தாராளமா சாப்பிடறனா சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஆவே காம்பாக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ல அப்படியே சொல்லி விட்டுறலாம். ஆமா அப்படியே சொல்லி விட்டுக்கலாம். இல்ல வீட்டுல சுத்தமா இடமே கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். வர உறவினர்கள் வந்து எங்க வாங்குனீங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து. அவ்வளவு சொல்லிக்கிட்டே முடியும். ஆமா ஆமா. அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா டீபாய் தான் பார்க்க போறோம். டீபாய் கம் ஸ்டூல் செட் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து உட்கார்ந்து செஞ்சுக்கலாம். நீங்க மேல கிளாஸ் டாப்போட நம்ம கொடுத்துருவாங்க. நீங்க கேரம் விளையாடுறனா விளையாண்டுக்கலாம், கேம்ஸ் விளையாடுறனா விளையாண்டுக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் சாப்பிடுறனா டைனிங் சாப்பிட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மாடல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னா ரவுண்ட் பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாசிக் ஃபன் பொறுத்தளவுக்கு ஸ்பேசிங் கான்செப்ட் தாங்க. ஸ்பேசிங் கான்செப்ட்ல கிளாசிக் ஃபன்ல சீசன் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சேரோட போயிடும். நீங்க வந்து
பாத்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிள் வந்து பெரிய டைனிங் டேபிள் தான் பார்த்திருப்பீங்க. சின்னதுல காம்பாக்டா ரவுண்ட் மினி டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் டீப்பாய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா குரூப்பா விளையாடுறத கூட நீங்க உட்கார்ந்து விளையாண்டுக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூல் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் பேட்டர்ன்ல வந்துரும் உங்களுக்கு. அதுல ஸ்கொயர் மாடல் அவைலபிள் இருக்கு. இல்ல இந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம், வெறும் பிளைனா ஸ்கொயர் மாடல்ல வேணா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க வெறும் பிளைனா இருக்கும். இல்ல எனக்கு பட்ஜெட்ல வேணும் பிளைனா வேணா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீசம் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி நம்ம தந்துட்டு இருக்கோம். அடுத்து டீபாய் பார்க்க போற பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீபாய் தாங்க பார்க்க போறோம். ஃபுல்லி பிராஸ் ஒர்க் வச்சு பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப்போட கொடுத்துறோம். இந்த மாதிரி ஒர்க்மன்ஷிப்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. எல்லாமே காரக்குடி செட்டிநாடு டைப்ல இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக் மாடல் முக்கியமா ஸ்பேசிங் கான்செப்ட்காக நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராக்கிங் சேர் தான் உங்களுக்கு களை புடுங்கணும். அந்த மாதிரி இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானே தான் ஆட்டிக்கணும், யாரும் ஆட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராக்கிங் சேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி சீசம் உள்ள இந்த மாதிரி ஒர்க்மன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவான் வந்திருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திவான்ல எடுத்தீங்கன்னா நீங்க இப்படி தூங்கிக்கலாம் நீங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷனோட இருக்கு. சரிங்களா? குஷன் நல்லா இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஃபுல்லி குஷனோட இருக்கு. ஓகே, சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஜூட் மெட்டீரியல் நம்ம போட்டுருக்கோம். இந்த மாதிரி குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா திவான் வந்து யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் கான்செப்ட்ல எல்லா பொருளுமே நம்ம பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம்பி தாள கிடக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா வைரம் தாள கிடக்கிற வைரம் தான் பாத்தீங்கன்னா உயர்ந்ததா இருக்குங்கிற மாதிரி டைமண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டைமண்ட் பேட்டர்ன்ல டீபாய் வேணா நீங்க டீபாய் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லா படத்துல ரஜினி சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ரவுண்ட் டெலிபோன் டேபிளா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லி சீசம் வுட் கிரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா நேச்சுரலா வந்துருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சவுத் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீ கடை பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்கலாம். நீங்க இப்படி உட்காந்து ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறனா சாப்பிட்டுக்கலாம். நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா டீ கடை செட்டப் வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில டீ கடைக்கு என்ன போக முடியல அப்படின்னு ஏங்கி தைக்கிறவங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, எனக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா டீ கடைக்கு போயிட்டு ரொம்ப தூரமா இருக்குன்னா வீட்லயே ஒரு டீ கடை செட்டப் வேணா இந்த மாதிரி டீ கடை பெஞ்ச் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். டீ செட்டப் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டீபாய் பாத்திருக்கீங்களா? ஜப்பான் மேட் இன் ஜப்பான்ங்கிற மாதிரி நீங்க இப்படி கீழே உட்காந்து ஜாலியா சாப்பிடணும் கூட சாப்பிட்டுக்கலாம். லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒர்க் ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க சமணங்கள் போட்டு நம்ம ட்ரெடிஷனலா விரும்புறவங்களா இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பாத்தீங்கன்னா தேவ் சென்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லா ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீபாய் தான் ரொம்ப யூனிக்கா இருக்கும், ரொம்ப ராயலா இருக்கும், லுக்கா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீபாய்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லி 4 சைடு ஸ்டோரேஜோட வந்து உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் புக்ஸ் எல்லாமே வைக்கிறதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீபாய் தான் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி சீசம் சாலிட்ல யாருமே தர முடியல. சவுத் இந்தியால ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க அதை பாத்துக்கணும். எல்லாமே ஸ்பேசிங் கான்செப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மந்தி போட்டு ஜம்முன்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது 4 சேரோட வந்துரும் உங்களுக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு ஆடை உரிச்சு இர்ஃபான் மாதிரி சும்மா ஜம்முன்னு சாப்பிடலாம் நீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டிராயர் சுத்த மாதிரி டீபாய் வேணும் உங்களுக்கு. இந்த மாதிரி டீபாய்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே நீங்க இப்படி உட்காரம் கூட உட்காந்துக்கலாம். எனக்கு பெரிய டீபாயா ஓரளவுக்கு பல்கா வேணும் அந்த மாதிரி டீபாய் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டைனிங் டேபிள் இந்த போர்ஷன் பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா காலத்துல மகாராஜா டைனிங் டேபிள் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 சேருமே நம்மட்ட 6க்கு 3 டைனிங் டேபிள் சைஸ்ல 6 சேருமே அவைலபிளா இருக்கு, 4 சேருமே அவைலபிளா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் கான்செப்ட் தான். நம்ம கிட்ட எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றமே கிடையாது. எல்லாமே ஸ்பேசிங் கான்செப்ட் தான். கிளாசிக் ஃபன்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஸ்பேசிங் கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்க்க போறீங்கன்னா ஒரு பூஜை போற இது யூனிட் தாங்க பார்க்க போறோம். நீங்க ராத்திரி நேரத்து பூஜையில் அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார் கேபினெட். நீங்க ட்ரிங்க்ஸ் வீட்லயே எனக்கு ஒரு பார் செட்டப் என்ன பாத்தீங்கன்னா பார் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே அப்படியே சுத்தி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த பொறுத்த அழகி கூட வந்து பாத்தீங்கன்னா நீ ஜாலி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார் ஸ்டூலுமே பாத்தீங்கன்னா கொடுத்துறோம். இது தனி விலை உங்களுக்கு, இது தனி விலை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுமே ஃபுல்லாவே சீசம் சாலிட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் பாட்டில் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டிராயர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுமே பாத்தீங்கன்னா இங்கேயும் நீங்க ட்ரிங்க்ஸ் வச்சுக்கலாம், இங்கேயுமே ட்ரிங்க்ஸ் வச்சுக்கலாம். இது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜை செட்டப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். முடிஞ்சு ஒரு பூஜா செட்டப்லயே வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பார்க்க போறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா தம்பி தாள கிடக்கிற வயர் தான் உயரத்துல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேட்டர்ன்ல உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணா, எனக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் வேணா, இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரூப் தாங்க பார்க்க போறோம். வார்ட்ரூப்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 டிராயர்ஸோட பாத்தீங்கன்னா மினிமமா காம்பாக்டான சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீசம் ப்ராடக்ட்ஸ்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால நம்ம தந்துட்டு இருக்காங்க. எல்லாமே சீசம் சாலிட் தான் உங்களுக்கு
உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேம்போ பேட்டர்ன்ல வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வைர பேட்டர்ன்ல வந்துரும் உங்களுக்கு. அடுத்து இந்த மாதிரி கட்டில்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லி கிரெயின்ஸோட வரும். சரிங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபியர் காட்னு சொல்லுவாங்க. இதுல குயின் சைஸ் அவைலபிளா இருக்கு, கிங் சைஸ் அவைலபிளா இருக்கு. கட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 18000 ரூபாயில இருந்து இருக்கு. டைனிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 23000 ரூபாயில இருந்து இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 18000 ரூபாயில இருந்து இருக்கு. சரிங்களா, டீபாய் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7000 ரூபாயில இருந்து இருக்கு. பார் சோஃபா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையாவும் போகாம ரொம்ப லோவும் போகாம மீடியமான பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சீசமன் ப்ராடக்ட்ஸ்ல யாருமே தர முடியாத சவுத் இந்தியால ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6.5 4 கட்டில் சொல்லுவாங்க. உங்களுக்கு மீடியம் சைஸ் காட் வேணும், கிங் வேணா, குயின் வேணா, எனக்கு மீடியமா 6.5 4 கட்டில் வேணா, இந்த மாதிரி மாடல்ஸுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஆடியில வந்து பாத்தீங்கன்னா கார் பாத்துருப்பீங்க, ஆடியில கட்டில் பாத்துருக்கீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி காட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல கிங் சைஸ் வேணாலும் அவைலபிளா இருக்கு, குயின் சைஸ் வேணாலும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் இந்த காட்டுன்னு சொல்லுவாங்க, டைல்ஸ் காட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த டைல்ஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்ன்ல வந்து டைமண்ட் வந்து டைல்ஸோட வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மாடல் தான் சொல்லுவாங்க. ராஜாக்கள் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பொறுத்த அழகி கூட வந்து பாத்தீங்கன்னா அழகிய லைலாங்கிற பாட்டு பாடி நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாவே பிராஸ் கோட்டிங்கோட வந்துரும். இதுலயே பாத்தீங்கன்னா கிங் சைஸ் அவைலபிளா இருக்கு, குயின் சைஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்து என்னடா ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டைல்ஸ்ல தான் ஒரு வார்ட்ரோப் பார்க்க போறோம். இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார்ட்ரோப் வந்துரும். இந்த பாத்தீங்கன்னா ஒரு 4 டிராயரோட வந்துரும். பாத்தீங்கன்னா கீழவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராயர்ஸ் இருக்கு. காரக்குடி செட்டிநாடு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் இது வார்ட்ரோப் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் பேட்டர்ன்லயே வந்துரும். ஃபுல்லாவே 4 டிராயர்ஸ்மே வச்சிரும். சைடுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் பேட்டர்னோட வந்துரும். அடுத்து என்னடா ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா ஒரு சின்ன செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 டிராயர்ஸோட வந்துரும். உங்களுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி எடுத்துக்கலாம், இப்படி மூடியுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறைக்கலாம். அடுத்து என்னடா ப்ராடக்ட் பார்க்க வந்தா பக்ரா கட்டில் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மாடல் கட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாடல் உங்களுக்கு ஃபுல்லி பிராஸ் வரும். இது பாத்தீங்கன்னா ஆஃப் பிராஸ் வரும் உங்களுக்கு. இதுல கிங் சைஸ் வேணாலும் அவைலபிளா இருக்கு, குயின் சைஸ் வேணாலும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நேச்சுரல் கிரைன்ஸ். உங்களுக்கு சீசன் வுட்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைன்ஸ் உள்ள ப்ராடக்ட் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒரு பாலிஷ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட்ல பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அடுத்து என்ன ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பார்க்க போறோம். ஃபோல்டபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்கா வந்துரும். சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேம்போ பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா இது பேம்போ பேட்டர்ன் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். கிளாசிக் பண்ணாலே ஸ்பேஸ் சேவிங் தான். ஸ்பேஸ் சேவிங்னாவே கிளாசிக் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன்ல வந்துரும். இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடல் இருக்கு. டைனிங்ல ஒரு 10-20 மாடல் இருக்கு. மாடல் பொறுத்தளவுக்கு நம்மள்ட்ட பஞ்சமே கிடையாது. ஃபுல்லாவே ஸ்பேசிங் கான்செப்ட்ல பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். கீழேயுமே பாத்தீங்கன்னா 2 டிராயர்ஸோட வந்துரும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கரெக்டான ரீசனபிளா ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம்னா உங்களுக்கு வந்து ஒரு குயின் சைஸ் வந்து மகாராணி கட்டில் மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா பிராஸ் கோட்டிங்கோட வந்துரும். உங்களுக்கு இதுல குயின் வேணாலும் எடுத்துக்கலாம், கிங் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து என்னடா கட்டில் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே சிஎன்சி பேட்டர்ன்ல ஒரு கட்டில் தான் பார்க்க போறோம். சிஎன்சி கட்டில்னா என்னடா உங்களுக்கு வந்து சிஎன்சி மிஷின் சொல்றீங்க அந்த மாதிரில இது சிஎன்சி பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து பண்ணிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா சிஎன்சி கட்டில் இதெல்லாம் கிங் சைஸ். வீட்ல போட்டீங்கன்னா நீங்க ஒரு ஸ்மார்ட்டா ஒரு ஹோம் கட்டி இருக்கீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்ல வந்து ட்ரெடிஷனல் டைப்ல ஒரு வேணா அந்த மகாராணி கட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரெடிஷனல் எடுத்துக்கலாம், ஸ்மார்ட்டா வேணா ஸ்மார்ட்டா எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டு கலந்து வேணா கலந்து எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப பழைய காலத்து வேணா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வந்து எனக்கு பட்ஜெட்ல வேணும், எனக்கு ரொம்ப மினிமமான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டில் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன் வேணும், கீழே கிடக்கிற வயர் தான் உயரத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்ன் வேணும், டைமண்ட் பேட்டர்ன்ல எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஹெட்போர்ட்ல குஷனோட வேணும், அது ஸ்டோரேஜோட வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க எடுத்துக்கலாம். செல்போன்ஸ் வச்சுக்கலாம், சின்ன லேப்டாப்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். உங்க குழந்தைகிட்ட இருந்து நைட் ஏதாவது மறைச்சு வைக்கிற டேம் வந்து இந்த மாதிரி மறைச்சு கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை காட் வேணா நீங்க எடுத்துக்கலாம். பூ போட்ட டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடர்ன் ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷனல் டைப்ல போடுவாங்க. நம்ம மாடர்னா இருக்கும் ட்ரெடிஷனலா இருக்கும் ரெண்டு கலந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூ போட்ட டிசைன் கொண்டு வந்திருக்கோம். இதுல கிங் சைஸ் வேணாலும் அவைலபிளா இருக்கு, குயின் சைஸ் வேணாலும் அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சியா வந்து பாத்தீங்கன்னா மயில் சூராக் தான் போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயில்கல் மாதிரி புதிய மயில்கல் நம்ம ஒன்று பண்ணிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மயில் சூராக் தான் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 டிராயர்ஸ் வந்து ஸ்பேசிங் கான்செப்ட்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதாங்க ஸ்பேஸ் சேவிங். இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கிளீனும் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு நீங்க உள்ளே பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நீங்க போடவும் செஞ்சுக்கலாம். இப்படி கூட போட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா சைடுல உங்களுக்கு வந்து ரேக்குமே அவைலபிளா இருக்கு. இப்படி இதாங்க ஸ்பேஸ் இப்படி உட்கார்ந்து கூட நீங்க போட்டுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் என்னடா வெயிட் தாங்குமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தாங்கும். இது ஒரு சின்ன ஸ்டூல் தான். இந்த உட்டோட ஸ்ட்ராங் பாத்துக்கங்க. சீசன் போட்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு டீக்கு கீவனா இருக்கும். ரோஸ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா, இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி மடக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். உங்களுக்கு இந்த ஷூராக் இதுல ஷூராக் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 4-5 மாடல் பக்கத்துல அவைலபிளா இருக்கு. இதுல பேம்போ பேட்டர்ன்ல வந்துரும். சேம் கான்செப்ட் தான். அது என்ன கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதையுமே காட்டு நீங்க ரிமூவ் பண்ணி தொடக்கிறனா கூட தொடச்சிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்ல கேப் இல்லாட்டி பேக்ல கேப் இருக்கும், பேக்ல கேப் இல்லாட்டி ஃப்ரண்ட்ல கேப் இருக்கும். இதான் நம்ம ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் கூட வரது, எல்லா ஸ்மெல்லுமே வெளியே போற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டே பாத்தீங்கன்னா மேக்கிங் பண்ணிருக்கோம். ஆமா, இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ஷூராக்னு சொல்லுவாங்க. இதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிராயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும்.
கட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே கிங் பாத்துருப்பீங்க, குயின் பாத்துருப்பீங்க. டபுள் கட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே மேலே தூங்குற மாதிரி பாத்துருப்பீங்க. கீழே மேலே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டில் வரும். இதெல்லாம் ஸ்பேசிங்கான கான்செப்ட். நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு சின்ன பையன் ஒரு 10வது படிக்கிற பையன் இருக்கான், உங்களுக்கு மேலே தூங்கிக்கலாம், பாத்தீங்கன்னா கீழே தூங்கிக்கலாம். உங்களுக்கு மோஸ்ட்லி கிட்ஸுங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் கான்செப்ட் இந்த மாதிரி கட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்ல பாத்துருப்பீங்களா? இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பேக் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இல்ல கேமரா வச்சுக்கலாம், இல்ல லேப்டாப் வச்சு வைக்கிறனா கூட வச்சுக்கலாம். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 200-300 புக்ஸ் வச்சுக்கலாம். அப்ப இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன், எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க வைக்கணும் அப்படிங்கறத கூட வச்சுக்கலாம். இல்ல ஒரு கஃபே வச்சிருக்கேன், எனக்கு ஒரு கஃபே வந்து பாத்தீங்கன்னா மெம்மல அழகுபடுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்டர்ஃப்ளைல நம்ம கட்டில் பாத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கட் பாத்துறீங்களா? ஃப்ளவர் கட்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் உங்களுக்கு அழகா வரும். ஹெட் ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா வரும் இந்த கட்டில். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் வில்லா ஸ்டைல் மாடல் மாதிரி வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடா கட்டிருக்கீங்க, ஒரு பல்கா ஒரு காட் வேணும், இந்த மாதிரி கட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த அளவுக்கு பல்கா உங்களுக்கு தாராளமா தம்முன்னு தூங்கிக்கலாம் நீங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் காட்டில் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நைட் காட்னா பாத்தீங்கன்னா ஒரு 4 தூணோடு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அழகிய லைலாங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் நீங்க ஜாலியா கொண்டாடிக்கலாம். உங்களுக்கு சைடுல ஃபுல்லாவே மல்லிகை பூ தங்கோட்டு பாத்தீங்கன்னா கொண்டாடிக்கலாம். இந்த காட்டு வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் காட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ஸ் போட்டு நீங்க மறைச்சறனா கூட நீங்க மறைச்சு விட்டுக்கலாம். மறைச்சிட்டு சும்மா விளையாட்டு சொல்றீங்க, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்சோல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. கன்சோல் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லி சீசம் மோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் என்னன்னு கேக்குறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் ஸ்பேஸ் சேவிங். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கமா, உங்களுக்கு வீட்ல ஒரு திண்ணை வேணும், வீட்ல ஒரு திண்ணையே இல்ல, எனக்கு வீட்ல ஒரு திண்ணை, பழைய காலத்து ஆளுகளை திண்ணை விரும்புவாங்க, இப்போ மாடர்னா இருக்கவங்க திண்ணை வச்சு வீடு கட்ட நினைப்பாங்க. அப்படி இடம் இருக்காது, எனக்கு வீட்ல உடன்ல எனக்கு ஒரு திண்ணை மாதிரி வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லி சீசம் மோட்லயே கொடுத்துருக்கோம். இது கீழ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜா வந்துரும். ஒரு பொருள் கொடுத்தா ஒரு பொருளா கொடுக்கறத மல்டி யூஸா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கம்பெடுத்து ட்ரங்க் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். ட்ரங்க் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஜானா பெட்டி, அரசு கஜானா காசு இருக்கும். இந்த கஜானா போட்டீங்கன்னா எப்பவுமே காசு தங்கும் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டைல்ஸ் மாடல்ல வந்து உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாமே காரக்குடி செட்டிநாடு டைல்ஸ் பாக்ஸ்ல வந்துரும். இல்ல நீங்க ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காங்க, கிஃப்ட் பண்றனா இந்த ஒரு ப்ராடக்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியாஜன வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு விருப்பப்பட்டு ஒரு பொருள் வாங்கி தர மாதிரி இருந்தா அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வைக்கணும், இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோஃபா தாங்க பார்க்க போறோம். அதுல ஜாலியா நீங்க பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்படி நீங்க ஜாலியா இப்படி பாத்தீங்கன்னா சில தூங்குறனா கூட நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஜாலியா அப்படி ஜம்னு ரிலாக்ஸ் பண்ணி தூங்கிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல திவானாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்பேசிங் கான்செப்ட் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே நீங்க திவானாவை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கா, சோஃபாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேண்டாம், ஒரு கார்னர் மட்டும் தனியா வேணும்னா நீங்க திவானா எடுத்து போட்டு நீங்க இத திவானா கூட யூஸ் பண்ணிக்கலாம். திவானா எடுத்து போட்டு நீங்க இப்படி ஜாலியா தூங்கிக்கலாம் நீங்க வந்து. சரிங்களா? இல்ல எனக்கு வந்து சின்ன சின்ன திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா கீழ பாத்தீங்கன்னா நம்ம டிராயர்ஸ்மே கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம 2 டிராயர்ஸ் கொடுத்துறோம். அடுத்த நாள் ப்ராடக்ட் பார்க்க பாத்தீங்கன்னா சோஃபா பாத்திருப்பீங்க, சோஃபா கம் பெட் பாத்திருப்பீங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்ப நீங்க பெட் சோஃபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ட்ரங்க் பாக்ஸ் பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட் இந்த மாதிரி டிசைன்ல பாத்தீங்கன்னா யாருமே தர முடியல. சவுத் இந்தியா ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோஃபாவா இருக்கா இப்ப எடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெட் பாத்தீங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பெட் கன்வெர்ட் பண்ணி ஜாலியா தூங்கிக்கலாம். 3 பேர் பாத்தீங்கன்னா தாராளமா தூங்கிக்கலாம். 2 பேர் ஒரு அடல் தூங்கலாம். அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா பெரிய ஆளு தூங்கணும், 2 பேர் தாராளமா தூங்கிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே எனக்கு தியேட்டர் செட்டப் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் வச்சிருக்கேன், அதுல வச்சு நீங்க படம் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன மாசம் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் பீஸ் பக்கம் வித்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் சவுத் இந்தியால யாருமே தர முடியாத விலை நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லி சீசன் வுட்ல வந்து ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்ல யாருமே தர முடியாத விலையில பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எடுத்து போட்டீங்கன்னா பழையபடி நீங்க சோஃபாவை யூஸ் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பெட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் கட்டில் தாங்க பார்க்க போறோம். ஹைட்ராலிக்ல கார் வாஷ் பாத்துருக்கீங்க, ஹைட்ராலிக்ல கட்டில் பாத்துருக்கீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இதே பாத்தீங்கன்னா பேம்பு பேட்டர்ல வந்து இல்ல கிங் அவைலபிளா இருக்கு, குயின் அவைலபிளா இருக்கு. இல்ல ஷோரூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000-70,000 தருவா சொல்லுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு யாருமே தர முடியாத பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான். நம்ம கிட்ட ஸ்பேஸ் சேவிங் மட்டும் தான். கிளாசிக் பண்ணாலே ஸ்பேஸ் சேவிங் தான். ஸ்பேஸ் சேவிங்னாவே கிளாசிக் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் எடுத்து விட்டீங்க இப்படி பாத்தீங்கன்னா நார்மல் பேட்டர்னா கொண்டு வந்துருக்கா. கீழ ஸ்டோரேஜா வச்சுக்கணும். மறுபடியும் தூக்கி காட்டுறேன். எல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பீரோ மாதிரி நீங்க ஃபுல்லாவே சமத்தி வச்சுக்கலாம். ஒரு 2 பீரோல வைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லாவே வச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? அடுத்த நாடா ப்ராடக்ட் பார்க்க போறோம். ஒரு சைடு கேபினட் மாதிரி தான் பார்க்க போறோம். அது மேல பாத்தீங்கன்னா ரவுண்டா புக் ஷெல்ஃப் இருக்கு. உங்களுக்கு இந்த புக் ஷெல்ஃப் வந்து உலக உருண்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்துறோம். ஃபுல்லி சீசன் வுட்ல யாருமே தர முடியாத விலையில ஹோல்சேல் குவாலிட்டில உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் தந்துட்டு இருக்கோம். இந்த சைடு கேபினட் எடுத்தீங்கன்னா இது 3 ரேக்கோட வந்துரும். இதெல்லாம் டிஸ்மேண்டில் அசெம்பிள் டைப் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? எடுத்து தொலைக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கும். மேல ஒரு டிராயர்ஸ்மே கொடுத்துறோம். இல்ல வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சைடு கேபினட் வேணும், இல்ல டிவி யூனிட் பக்கத்துல பெருசா கேபினட் வேணும், இதுல எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா டிவி யூனிட்டா வேணும்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா இருக்கும் புக் ஷெல்ஃப். இப்ப பாத்தீங்கன்னா சடசடன் எடுத்துட்டே வந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி சீசன் உள்ள தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மினிமம் ஒரு 250 புக்ஸா தர வைக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்னா கிளாசிக் பண்ணாலே ஸ்பேஸ் சேவிங் தான். ஸ்பேஸ் சேவிங்னாவே கிளாசிக் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஸ்பேஸ் சேவிங்கிறீங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கேபினட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம்,
இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிச்சன்ல ஸ்டடி டேபிள்ல யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சூடா தோசை சோறு பக்கத்துல கிச்சன் இருக்குன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சூடா தோசை சோறு பண்ணி ஜாலியா சாப்பிட்டுக்கலாம், பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உட்கார்ந்து சின்ன சின்ன ஹோம் ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் மெயினா கிட்ஸ்ங்களுக்கு மெயினா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 ரேக்குமே கொடுத்துறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதெல்லாம் ஃபுல்லி கிரைன்ஸோட சீசன் சால்ட்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க கீழ பாருங்க, கீழவே பாத்தீங்கன்னா ரெண்டு ரேக் இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 ரேக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிளோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரெண்டு பாத்தீங்கன்னா கிச்சன்ல வச்சு கேபினெட் பாத்துருக்கீங்க, கிச்சன் கேபினெட் மினியா சின்னதா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் கேபினெட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அது நம்ம கிளாசிக் பண்ணல சீசன் ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பேசிங் கான்செப்ட்ல இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரிமூவபிள் டைப் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் வர கொடுக்கறனால மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேப் போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லி சீசன் சாலிட்ல தான் வந்துரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா வந்து நீட்டா க்ளீன் பண்ணிக்கிறது ஈஸியான இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேக், இந்த ரேக்ல எந்த ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு ஒரு சில எடுத்தீங்கன்னா நம்ம ரேக்ல உள்ளே போயிட்டு வெளியே வராது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே QC செக் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கோம், கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டியோட தந்துட்டு இருக்கோம். யாருமே தர மாட்டாங்க 5 வருஷம் வாரண்டி சீசன் போட்டுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல கிளாஸோட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். இல்லன்னா அந்த பேக்கரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸோட வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேபினெட் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கிறதுனால நம்ம ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ண வாங்கினது. தம்பி தாள கிடக்கிறதுல உயர தாழ்ந்து கிடப்பதுங்கிற மாதிரி வைரம் வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்து கிடக்கான உயரத்துல இருக்கிறதா அந்த வைரம் பேட்டர்ன் மாதிரி இருக்கிற கேபினெட் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த இடம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐயா ராமரே முருகா முத்து குமராங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூஜா யூனிட் தாங்க பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பூஜா யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிவில பக்தி பரவசமா மருதமலை மாமணியே முருகையாங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிவி யூனிட்லயும் பக்தி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன்ல டிவி யூனிட் இருக்கு. அடுத்து பாம்பே பேட்டர்ன்ல டிவி யூனிட் இருக்கு. கட்டில் வைக்கிற பக்கத்துல வைக்கிற சைட் டேபிள் வேணும்னா சைட் டேபிள் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இங்க சைட் டேபிள் பாருங்க, இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டேபிள் தான். சரிங்களா? இதெல்லாம் பாருங்க, இதுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைட் டேபிள் தான். இதுமே ஆத்தங்குடி டைப்ல சைட் டேபிள் தான். நீங்க ஒரு பேட்டர்ன்ல டைல்ஸ் பேட்டர்ன்ல எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாம்பே பேட்டர்ன்ல பாம்போல எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்ரா பேட்டர்ன்ல பக்ராலே ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்து என்னடா ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபினெட் தான் பார்க்க போறோம். கேபினெட்ல கிச்சன் கேபினெட் பாத்துறோம். சைட் போர்ட்ல பாத்தீங்கன்னா 3 ரேக் வச்ச மாதிரி இந்த மாதிரி கேபினெட்ல பாத்துக்கலாம். இந்த மாதிரி கேபினெட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிவி யூனிட் தான். உங்களுக்கு டிவி யூனிட் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா 14,000 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜட்டை புக் ஷெல்ஃப் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்ல எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு மினிமம் ஒரு 25 புக் 30 புக் வச்சுக்கலாம். நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எனக்கு புக்ஸ் வைக்கிற படிக்கிற பழக்கம் இருக்கு, எனக்கு 30 புக் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்த நாடா பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கல்வி தான் நம்மளை உயர்த்துங்கிற மாதிரி இந்த பாத்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங்கான ஸ்டடி டேபிள். இதெல்லாம் சின்னதா காம்பாக்ட்டா வந்துரும். உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராயர்ஸோடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிராயர்ஸோட வந்துரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கிரைன்ஸோட இந்த ஃபினிஷிங்ல சீசன் போட்டு எங்கேயுமே இந்த ஃபினிஷிங்ல கிடைக்காத ப்ராடக்ட் நம்ம கிளாசிக் ஃபன்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டிமா தந்துருக்கோம். இந்த மாதிரி ஃபுட் அண்ட் குவாலிட்டில எங்கேயுமே கிடைக்காது. அடுத்தல பாத்தீங்கன்னா மினி புக் ஷெல்ஃப் வேணா இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 புக் கிட்டத்தட்ட ஒரு 20 புக் இதுலயுமே வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஸ்டடி டேபிளா வேணும், ஒரு காம்பாக்ட்டா இருக்கணும், இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சென்டர்ல கால் முட்டுக்கலாம். அந்த மாதிரி டைப்ல தான் பாத்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது இந்த பெட்ஷீட் டேபிள் பாத்தீங்கன்னா இது மேல இருக்கு, அதனால எது கோச்சுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் டெஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்க்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 டிராயர்ஸோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா டெலிஃபோன் டேபிள் ரவுண்ட் பார்த்தோம், ஸ்கொயர் பாக்குறீங்களா? இந்த மாதிரி டெலிஃபோன் டேபிள் ஸ்கொயர் மாடல் அவைலபிளா இருக்கு. அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாத்தியார்கள் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்து ஸ்கூல்ல விண்டேஜ் டைப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் இருக்கும். அந்த மாதிரி டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப விண்டேஜ் டைப்ல இருக்கும். உங்களுக்கு சின்னதா காம்ஃபர்ட்டா இருக்கும், நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த என்னடா ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேசிங்னா கிளாசிக் பண்ண ஸ்பேசிங்னா கிளாசிக் பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடக்கி கூட நீங்க மூளையும் கூட இப்படி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறனா கூட நீங்க வச்சுக்கலாம். புக் ஷெல்ஃப் மேலே புக் ஷெல்ஃப் படக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி வைக்கிறனா கூட வச்சுக்கலாம். கார்னர்ல வச்சுட்டு நீங்க இப்படி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சு பாத்தீங்கன்னா பழையபடி நீங்க புக் ஷெல்ஃப் கூட கொண்டு வந்துக்கலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் சைட் டேபிள் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பே பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்துரும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் இருக்கு. இதெல்லாம் காம்பாக்ட்டா ஒரு சின்ன டெஸ்க் யூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப ஸ்பேசிங்கா வேணா இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸோட நம்ம பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஸ்பேசிங் கான்செப்ட்ல யாருமே தர முடியாத சவுத் இந்தியால ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். புக் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பிளே வுட்ல தான் போட்டு பாத்திருப்பீங்க. பார்ட்டிஷன் நீங்க வுட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். புக் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா சைடுல அடிக்கி வைக்கும்போது பார்ட்டிஷன் பாத்திருப்பீங்க. அதை நம்ம வுட்ல கொண்டு வந்திருக்கோம். சீசன்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கிரைன்ஸோட வந்துரும். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 350 ல இருந்து ஒரு 400 புக் பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஃபுல்லாவே டிராயர்ஸ் பார்க்க போறோம். செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ் கான்செப்ட்ல வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
இந்த மாதிரி நீங்க இழுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் வாரண்டியுமே தந்துட்டு இருக்கோம். சீசன் ப்ராடக்ட்ஸ்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் வாரண்டியுமே கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நான் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு குச்சியா ஒரு சோஃபா தாங்க பார்க்க போறோம். சோஃபானா வந்து பாத்தீங்கன்னா மத்த பக்கம் பாத்தீங்கன்னா காசுன்னு ஒரே மாடல் வந்து 20-30 மாடல் போட்டு வைக்காம 4 மாடல் பண்ணா நச்சுன்னு பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா சீசன் ப்ராடக்ட்ஸ்ல யாருமே தர முடியாத விலையில யாருமே பண்ணாத மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொண்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட் சோஃபான்னு சொல்லுவாங்க. நீங்க போட்ல வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போவாங்க, அந்த ரஜினி அந்த பத்மினி இழுத்துட்டு போவாங்க, அந்த பழைய படத்துல மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி போட் சோஃபா. இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வச்சு நீங்க ஜாலியா பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோஃபா இந்த அளவுக்கு குறி இருக்கும், அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சமணங்கள் போட்டு கூட உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்ன குழந்தைங்க சமணங்கள் போட்டு கூட உட்காந்துக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீபாயில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் டீபாய் 7000 ரூபாய் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைன் டீபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரல் கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெஞ்ச் கம் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறதுன்னா ஒரு மகாராஜா சோஃபா தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்விங்கோட வந்துரும். மகாராஜா போட்ட மாதிரி பூ போட்ட மாதிரி டிசைன் வந்துரும். உங்களுக்கு அந்த காலத்து ராஜாக்கள் வீட்ல பாத்தீங்கன்னா மகாராஜா சோஃபா மாதிரி போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்பவுமே அதுக்கும் டீபாயுமே செட்டா பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா 3+1+1 பாத்தீங்கன்னா சோஃபா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. சோஃபா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா 44,000 ரூபாயில இருந்து விலை அவைலபிளா இருக்கு. அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறதுன்னா ஒரு தங்க தகடு பதிக்கப்பட்ட சோஃபா தாங்க பார்க்க போறோம். தங்க தகடுனா என்னடா நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தங்க தகடு மாதிரி உங்களுக்கு பிராஸ் கோட்டிங்ல இந்த சோஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் சரிங்களா. இதுதாங்க ஸ்பேஸ் வைங்க என்ன ஸ்பேஸ் வைங்க இதான் ஸ்பேஸ் வைங்க. உங்களுக்கு இப்படி இருக்கா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி தூக்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துரும். இதுல என்ன ஸ்பேஸ் வைங்க சோஃபா தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வைங்க. லேப்டாப் வச்சு யூஸ் பண்றேன், லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹைட்ராலிக் சென்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. இதுல பெரிய மாடல் வேணாலும் பெரிய மாடல் இருக்கு, சின்ன மாடல் வேணாலும் சின்ன மாடல் இருக்கு சரிங்களா. இதுல லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஒரு தலவாழை இலை போட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட்டுன்னு கட்டலாம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீபாய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, எனக்கு எந்திரிச்சு நடக்கல முடியல, இங்கே சாப்பாடு வச்சு ஃபுட் வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணா இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டீபாயிலே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுல 4 டிராயர்ஸுமே நம்ம கொடுத்துறோம். ஸ்பேஸ் வைங்க என்னடா ஸ்பேஸ் வைங்க இதுல நம்ம டிராயர்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த நட ப்ராடக்ட் பார்க்க பாத்தீங்கன்னா ரேஃபர் சோஃபா தான் பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ல ரொம்ப கீழே தாழ்த்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் இந்த சோஃபாலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டேபிள் பெருசு பார்த்தோம்னா டிராயர்ஸோட வரத சின்னதுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது மினி ஹைட்ராலிக் டேபிள் அது காட்டினது பாத்தீங்கன்னா பிக் ஹைட்ராலிக் டேபிள். அதுக்கும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதுலயுமே நம்ம ஸ்பேஸ் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இங்க வாங்க இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் வந்து இதுலயே புக்ஸ் தேவையான திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு பெருமாளே எம்பெருமானுங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்ராலே வந்து பாத்தீங்கன்னா பூஜாயின் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் ஸ்டைல்ல வந்து ஃபுல்லாவே கோபுரம் மாதிரி உங்களுக்கு காஞ்சிபுர கடசல் மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே 4 இதோட வந்துடும், 4 கடசலோட வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூஜா நெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒரு இன்டீரியல் சேர பாரம்பரியமா ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக் ஷெல்ஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் டைப் தான் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ்டா கார்னரா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபோல்டபிள் பண்ணாம உங்களுக்கு ஃபுல்லா வைக்கிற மாதிரி புக் ஷெல்ஃப் நம்ம பட்டேனா அவைலபிள் இருக்கு. ஃபோல்டபிள் வேணா ஃபோல்டபிள் எடுத்துக்கலாம், நார்மல் வேணா நார்மல் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட கான்செப்ட் ஸ்பேஸ் சேவிங்கான கான்செப்ட் தான். கிளாசிக் பண்ணாலே ஸ்பேஸ் சேவிங்னாவே கிளாசிக் பண்ணலாம். சீசன் ப்ராடக்ட்ஸ்ல யாருமே தர முடியாதல ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நான் வந்து இது வரைக்குமே எந்த क्वेश्चन கேட்கல. ஏன்னா ஒரு பொருளுமே என்ன அட்மைர் பண்ற மாதிரி இருந்துச்சு நேர்ல பாக்குறதுக்கு. இவங்களுக்கு அந்த வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நேர்ல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஆஹா இது என்ன பரவாயில்லையே சூப்பர். ஏன்னா நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷனும் சரி, நீங்க சொன்ன விஷயங்கள் இப்போ ஒரு சேர்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை அனுபவிச்சு உட்காந்து ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றது இருக்குல்ல, அது நீங்க சூப்பரா பண்ணீங்க பிரதர். கண்டிப்பா மிஸ்டர் கேமராமேன் நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நேரா வருவாங்க. ஒரு பெஸ்ட் நல்ல பிரைஸா பெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதால சிறந்த முறையில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு மிஸ்டர் கேமராமேன் சேனலை. தயவு செஞ்சு எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.